சுரேஷ்குமார் ஜி. பாகிஸ்தானில் என்ன நடந்துட்டு இருக்குது தெரியுமா? எக்கனாமிக்னாலையும் பார்டர்னாலையும் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் எப்படி தமிழ்நாட்டோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க? எஸ், வாங்க போய் பார்க்கலாம். வேர்ல்டு வைடு க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கனால பாகிஸ்தான்லேயும் இதோட எஃபெக்ட் காமிச்சிருக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட ப்ரைஸ் 45 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டீசலோட ப்ரைஸ் 55% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 லிட்டர் பெட்ரோலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 455 ரூபாயிலிருந்து 485 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் அங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அதுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பிரச்சனையை மறக்க வைக்கணும்னா ஒன்று டிஸ்ட்ராக்ஷன் வேணும், இல்லை ஃபேவராக ஏதாவது பண்ணி கொடுக்கணும். எஸ், அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. 30 நாளைக்கு பஸ்ஸு வந்து அங்கே ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஒரு மாதத்துக்கு. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், ரஷ்யாக்கிட்ட ஆயில் ப்ரைஸ் கம்மியாக தானே இருக்குது, இந்தியா மாதிரி அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு. எஸ், கரெக்ட். ஆனால் இங்கே சேல் பண்ணுற ஆயில் ப்ரைஸை விட ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் ஜாஸ்தி. அது ஏன்னா ரஷ்யாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகம். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் டேங்கர் ப்ராப்ளம் வேறு இருக்குது. மெயின் ரீசன் ரஷ்யா இந்தியா மேலே வச்சுருக்க நம்பிக்கையை பாகிஸ்தான் மேலே வைக்கலை. அதான் யதார்த்தம். ஏதோ எக்கனாமிக் ப்ராப்ளம் சொன்னியே, என்னப்பா அது? பெட்ரோல்னால மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை இருக்கா? இருக்குது. என்னென்னா வெளிநாட்டில் லோன் வாங்கி வச்சுருக்காங்க, அதை வந்து ரீபே பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஏன் அவங்க ஊர்லேயே சம்பாரிச்சு அவங்க கட்ட போகிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் ஜாஸ்தியை தவிர எக்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான் மெயின் பிஸ்னஸ். அவங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ப்ரைவேட்டாக மாற்ற போகிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ், ஸ்டீல் மில்ஸ், இது எல்லாத்தையுமே சேல் பண்ணுறக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக விடு அப்படின்னு பார்த்தா பார்டரில் இன்னொரு பிரச்சனை. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் பிரச்சனை வந்துருச்சு. என்னென்னு பார்த்தா இதுதான் என் எல்லைன்னு பாகிஸ்தான் சொல்கிறாங்க. ஆனால் இது உன் எல்லையே கிடையாது, இது உன் பார்டர் கிடையாது, நீ உள்ளே ஓடிப்போ அப்படின்னு ஆப்கானிஸ்தான் சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இமயமலைன்னு ஒரு பெரிய ஒரு ராக் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கு அப்படி கிடையாது, ஃப்ளாட்டான ஏரியாங்கிறதுனால அவங்களுக்கு இதுதான் எல்லைங்கிறத தீர்மானிக்க முடியல. ஓகேப்பா, நெய்பர் பிரச்சனையை விடு, நம்ம பிரச்சனைக்கு வா. எஸ், அடுத்து நம்ம பிரச்சனைக்கு தான் வரேன். இப்போ பாகிஸ்தானில் நடந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் ப்ரைஸஸ் எல்லாம் ரைஸ் ஆக போகுது. ஆல்ரெடி ரைஸ் ஆகிட்டு தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட். ஆனால் மறுபடியும் ரைஸ் ஆக போகுதுங்கிறத சொல்ல வரேன். எதுலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில். ஏப்பா கேஸே வரதில்லை, இதில் என்ன ஃபுட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபுட்டுன்னா ஃபுட்டு மட்டும் கிடையாது, உங்களுக்கு வர காய்கறி முதல் கொண்டு ரேட் ஏற போகுது. மெயினாக பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியாக போகுது. அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம், பாகிஸ்தான் மாதிரி இங்கே ஒரு நிலைமை வராது. ஏன்னா இங்கே ஸ்டேபிளாக அழகாக மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.